ஆண்டவர் நம்மளுக்கு வார்த்தை கொடுத்துருக்காரு சொன்னா, தேவன் நம்மளுக்கு வசனத்தை கொடுத்துருக்காரு சொன்னா, அந்த வசனமானது எப்பொழுதும் அந்த வசனம் நம்மளுக்குள்ள இருந்து அது பலப்படும். எப்பொழுதும் அந்த வசனம் எப்பொழுதும் அந்த வசனம் நம்மளை தேற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்வோமாக உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்கள் முகத்தை பார்க்கும்போது நீங்க ஆண்டவருடைய வார்த்தையில பலப்பட்டு ஆண்டவருடைய சத்தியத்தின் மேல நீங்க பலனா இருக்கிறதுனால உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். சார், என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஜெரேமியா வேதத்துல 2 பெயர் இந்த மாதிரி உண்டு. நேமியா, ஜெரேமியா. தமிழ்ல எரேமியா. ஓகே, இங்கிலீஷ்ல ஜெரேமியா. எரேமியா, ஜெரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுமாக. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகினால் பொல்லாப்பு இருந்து விட்டு விலகுங்க. நல்ல ஜீவனுள்ள தேவனை விட்டு விடுறதுனால இந்த பொல்லாத இருதயமான விட்டு விலகுங்க அப்படின்ற ஒரு தலைப்புல இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை மத்தியில கொண்டு வர விசுவாசிக்கிறேன். ஜெரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட இருதயத்தை யூ மஸ்ட் நோ. அநேக பேர் நம்மளோட பலன் நல்லா கவனமா இங்க பாருங்க. பிள்ளைகளை விட்டுருக்கு, பரவாயில்ல, அவங்க தேவ சமூகத்தில் சந்தோஷமா. நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்மளோட பலன் இதுல இருக்கு, சரீரத்துல இருக்கு, நம்ம உழைப்புல இருக்கு, நம்மளோட திறமையில இருக்கு, நம்மளுடைய பணத்துல இருக்கு, நம்மளுடைய பெயர்ல இருக்கு, நம்மளுடைய நாலேஜ்ல இருக்கு, நம்மளுடைய வசதியில இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன நினைக்கிறோம். அநேக பேர் அவர்களுடைய பலத்தை தன்னுடைய மாமிசமா இருக்கிற கிரியைகள் மேல் இருக்கு. இப்படியாக வேதத்திலிருந்து ஒரு மனுஷன் உங்கள் மத்தியில் காட்ட விரும்புகிறேன். சாம்சன் எப்பொழுதும் அவனோட பலன் என்னதுன்னு நினைச்சான். அவனோட வெள்ளமை அவன் முடி மேலே இருக்குன்னு சொல்லி அவன் எப்பொழுதும் அவனுக்கு சொல்லி கொடுக்கிற அந்த தாய், சாம்சனுடைய தாய், என்ன வாழ்க்கையில் நடந்தாலும் சவர கத்தி உன் தலையின் மேல் உன் முடியின் மேல் படாதபடி நீ காத்து கொண்டேன்னு சொன்னா உன்னுடைய பலன் குறையாது. அது போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு நோக்கம், ஒரு நம்பிக்கை, ஒரு பலனானது நம்ம என்ன பண்ணுகிறோம். சரீரத்தை பார்த்து, சரீரத்துல எல்லா அங்கங்களும் பார்த்து நம்மளுக்கு உண்டாக்கி இருக்கிற படிப்பு, ஞானம், பணம், வசதி இதெல்லாம் பலன் நினைக்கிறோம். ஆனா இங்க தெளிவாக இன்னைக்கு உங்க மத்தியில பேசும்படி வந்திருக்கிற தேவன் வெளியரங்கத்தை அவர் பார்க்கவில்லை. தேவன் நம்மள உள்ளரங்கங்களை பார்க்கிறார். அந்த உள்ளரங்கமா இருக்கிறது என்ன தெரியுங்களா? கிட்னியோ, சட்டினியோ, எலும்புகளோ, விழாவோ, இல்ல வேற என்னென்னலாம் பார்ட்ஸ் இருக்கோ அதல்ல. தேவன் நம்மளுடைய இருதயங்களை, the heart. ஆமென். the heart, உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார். இதுதான் ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு பலன். இப்ப இருதயம் இல்லாம யாராச்சும் வாழ முடியுமா? ஒரு மனுஷனை இருதயத்தை எடுத்துட்டா வாழ முடியுமா? கை எடுத்துட்டா வாழ முடியும், கால் எடுத்துட்டா வாழ முடியும், முடி எடுத்துட்டா வாழ முடியும், ஒரு கண் எடுத்துட்டா வாழ முடியும், சர்டிபிகேட் எரிச்சுட்டா வாழ முடியும். ஆமா தானே? உங்களோட பணத்தெல்லாம் கொண்டு போய் ஒரு குப்பையில போட்டு எரிச்சுட்டா வாழ முடியுமா? முடியாதா? சொல்லுங்களேன். அப்ப நம்ம வாழ்க்கையில பலனாய் நினைக்கிற காரியங்கள் இல்லைன்னாலும் நம்மளால வாழ முடியும். ஆனா இருதயம் இல்லைன்னு சொன்னா சொல்லுங்களேன், வாழ முடியாது. அப்ப ஆண்டவர் நம்மள இருதயங்களை அவர் பார்க்கிற தேவன். நம்மளுடைய பிதா நம்மளுடைய இருதயங்களை ஆராயுகிற தேவன். அந்த இருதயமானது ஜீவனுள்ள தேவனை விட்டு விடுவதை, பொல்லாத இருதயங்களை இப்பொழுது அநேகமான தேவ பிள்ளைகள் இந்த மாதிரி இருதயத்திலாக வாழ்கிறாங்க.
நல்லா கவனமா கேளுங்க. இருதயமே கிறுக்குள்ளதும். அப்படியா? திருக்குள்ளதும். இருதயமே திருக்குள்ளதும். திருக்குள்ளதும். இந்த இருதயம் இப்படி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப கிறுக்கு, மண்டை ஓடுறது, ரொம்ப தேவையில்லாத காரியத்தெல்லாம் வந்து சிந்திக்கும். உனக்கும் அந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இருக்காது. அதை போட்டு சிந்திச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு நிம்மதி இழந்து, தூக்கத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நேரங்களை இழந்து என்ன பண்ணுது? அந்த இறுதி என்ன பண்ணுது? பொல்லாதவைகளை, திருத்துள்ளதுன்னா பொல்லாத காரியத்தை யோசிக்கிற இந்த இருதயம். அப்புறம் மகா கேடுள்ளதுமாய் இருக்குதா? இந்த இருதயத்தை ஆண்டவர் இப்படியாக நம்மளை பார்க்கிறார். நம்மள இருதயம் எப்படி இருக்குதுன்னா கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் ஐயா நல்லா கவனமா கேளுங்க. இந்த ஆன்லைன்ல இதை பத்தி நம்ம பேசணும். ஆன்லைன்ல இதை பத்தி ஜெபித்தோம். இன்னைக்கு உங்கள் மத்தியிலே இதை பத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டாலோ, தேவகுமாரனால் விடுதலையாக்கப்பட்டாலோ, நீ நானும் பிதாவுக்கு முன்பாக வெளியரங்கமாய் ஓப்பன், நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக திறக்கப்பட்டதா இருக்கிறது. அந்த இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற எல்லாம் தேவனுக்கு வெளிப்படையாய் ஓப்பன், வெளியரங்கமாய் இருக்கிறது. அதை பார்த்து வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் அதை அறியத்தக்கவன் யார்? அதை தெரிந்து கொள்றது, அதை புரிந்து கொள்றது, அதை கண்டுபிடிக்கிறது யார்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட இருதயமானது என்ன பண்ணுதா? தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய், தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய், தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாய், தேவனுடைய ரட்சிப்புக்கு விரோதமாய் இந்த இருதயம் என்ன பண்ணுதா? இப்படியாக செயல்படுகிறது. இப்ப வச்சுக்கீங்க, உங்ககிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். இப்ப இந்த இருதயத்துல வந்து முன்ன போ, கோ ஃபார்வர்ட் அப்படின்னா இந்த இருதயம் எதை முடிவெடுக்குதோ வச்சுங்களேன். இந்த இருதயம் முடிவெடுத்த கடை. இப்ப உங்கள்கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். இது சொல்றது இது கேட்குமா? இது சொல்றது இது கேட்குமா? இதுனா காது, இதுனா மூளை, இதுனா இருதயம். அப்படி இல்லை. இது இருதயம், இது மூளை. மூளை சொல்றது இருதயம் கேட்குமா? இருதயம் சொல்றது மூளை கேட்குமா? மூளை சொல்றது இருதயம் கேட்கறவங்க மட்டும் கை தூக்குங்க. இருதயம் சொல்றது மூளை கேட்கணும் சொல்றது மட்டும் கை தூக்குங்க. ஓகே, உங்களுக்கு பதில் நான் அப்புறம் வசனத்துல சொல்றேன். இப்ப நான் சொல்லல. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேக என்ன பண்றாங்க? அந்த மூளைய, இந்த இருதயத்தை இப்ப இந்த இருதயத்துல பிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஃபார்வர்ட் முன்னுக்கு போங்க அப்படின்னு சொல்லி இந்த இருதயத்துல பிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த இருதயமானது ஜஸ்ட் ஃபார்வர்ட் வந்து ரிவர்ஸ் இப்படியாக போனுச்சுன்னா நீ வந்து இந்த இருதயத்துல வந்து எழுதப்பட்டது ஃபார்வர்ட்னா முன்னுக்கு, ஆமா தானே? முன்னுக்கு போங்க அப்படின்னா இப்படிதான் போகணும். ஆனா இந்த இருதயம் அதை கேட்டு இப்படி போனுச்சுன்னா இந்த இருதயம் சரியா ஃபங்க்ஷன் பண்ணுதா? ஃபங்க்ஷன் பண்ணுதா? உங்க பார்வையில சொல்லுங்க. இந்த இருதயத்துக்கு சொல்லி கொடுத்தாச்சு, முன்னுக்கு நட, உட்காரு, பாரு, சாப்பிடு, பேசு அப்படின்னு இந்த இருதயத்துக்கு சொல்லி கொடுத்தாச்சு. ஆனா இந்த இருதயம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லும்போது இந்த இருதயம் என்ன பண்ணுது? ஓ ஓ ஓ ஓன்னு கத்துது. ஓ ஓ ஓன்னு கத்துன்னு சொல்லும்போது இந்த இருதயம் இப்படி இருக்கு. அப்படின்னா இந்த இருதயம் சரியா ஃபங்க்ஷன் பண்ணுதா? இதான் நான் சொல்ல வரேன். அப்ப பிதா அந்த இருதயத்தை அவருடைய சித்தத்துக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக இந்த இருதயத்தை தேவன் படைத்த அந்த தேவனுக்கு இப்பொழுது இந்த இருதயம் எப்படியாக இருக்கா? திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் அதை அறிகிறவன் யார்? இன்னைக்கு நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக எப்படிப்பட்ட இருதயமா வைத்திருக்கிறோம்? முதல்ல ஆண்டவர்
நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட 2 கட்டளைய முதல் கட்டளை என்னது தெரியுங்களா? என்ன கட்டளை சொன்னா நல்லா சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லாது. முதல் கட்டளை தேவன் என்ன சொன்னாரு? என்ன தெரியாதா? ஏதோ சொல்லியிருப்பாரு. ஏசு எது சொன்னாரு? சைமன் இல்லை, ஏசு சொன்னா ஏதாவது எல்லாம் நல்லதுதான் சொல்லியிருப்பாரு. ஏசு முதல் கட்டளை என்ன சொன்னாரு? உன்னை நேசிக்கிறது போல முதல் கட்டளையே உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. யார நேசிக்கிறது மெஜாரிட்டியா இருக்கா, இல்ல யார பகைக்கிறது மெஜாரிட்டியா இருக்கா நம்ம வாழ்க்கையில? இந்த இருதயம் நேசிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்குதா, இல்ல பகைக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்குதா? இந்த இருதயம் குறைகளை தேட முக்கியத்துவம் கொடுக்குதா, இல்ல எல்லாத்தையும் சகிச்சு போகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா? இந்த இருதயம் இன்னைக்கு எந்த வார்த்தையினால, எந்த வசனத்தினால இந்த இருதயம் பலப்பட்டிருக்கு? இந்த இருதயம் தேவனுக்கு முன்பாக இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இங்க நல்லா தெளிவா போட்டப்பட்டிருக்கு வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அதுக்கு ஆன்சர் இந்த வார்த்தைகளுக்கு பதில் சங்கீதம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பார்ப்போம். Psalms chapter 44 verse 21. இதோட பதிலை நீங்க பார்க்கலாம். தேவன் அதை ஆராய்ந்து நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் அதை ஆராய்ந்து அப்படின்னா நம்ம இருதயங்களை அவர் ஆராய்ந்து. சங்கீதம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனம். Psalms chapter 44 verse 21. தேவன் அதை ஆராய்ந்து அதை விசாரியாமல் இருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்களை நல்ல கவனமா கேளுங்க. அந்தரங்கங்கள் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கிற காரியத்தை தேவன் விசாரியாமலா எப்படி போட்டுருக்கு? விசாரியாமல் இருப்பாரோ? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்தரங்கங்கள்ல நிறைய காரியத்தை ஒளித்து வைத்திருக்கலாம். தேவனுக்கு இல்ல நம்மளோட சுத்தி இருக்கிறவர்களுக்கு காணப்படாதபடி ஒரு ரகசியமா வைத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் நிச்சயமா அதை விசாரிப்பார். அதை நிச்சயமா தேவன் டீல் பண்ணுவார். அதை நிச்சயமா ஆண்டவர் அதிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார். நீ ஒருவேளை அதுல ஸ்தாபனா இருக்கலாம், நீ அதுல ஒருவேளை பிடிவாதமா இருக்கலாம். ஆனாலும் நிச்சயமாக ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன்னை விசாரிப்பார். அந்த முத வசனத்தில் பாருங்க, அது திருக்குள்ளதும் மா கேடுள்ளதுமாய் அதை அறிகிறவன் யார்? அதை தேவன் விசாரிப்பார். இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? நம்ம இருதயம் இயேசுவை போல, இயேசு சொல்லிக் கொடுத்தது போல, இயேசு மன்னித்தது போல, இயேசு ஜெபம் செஞ்சது போல, இயேசு பிறர்களுடைய தேவைகளை, அவர்களுடைய கஷ்டங்களை பார்த்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை சோர்வடையாதபடி அவர்களை தள்ளாதபடி ஆண்டவர் சேர்த்து கொண்டது போல இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் அப்படியாக செயல்படுகிறதா? ஆண்டவர் ரொம்ப விரும்புகிற காரியம் என்ன தெரியுங்களா? அவர் தேவனோடு பேசும்படி அவர் ரொம்ப விரும்புவார். போய் அப்பாவோட பேசுறது, தனிமையை ரொம்ப விரும்புவார். இன்னைக்கு ரொம்ப பேரோட வாழ்க்கையில தனியா இருக்கிறதுனால பயப்படுவாங்க. பேய் வந்துருமா, பிசாசு வந்துருமா, நம்மளுக்குள்ள பூந்துருமா, நம்மளுக்குள்ள இது வந்துருமா, இந்த சிம்டம் இப்படி சத்தம் கேட்குது, நாய் குலைக்குதுன்னா ஓ பேய் வந்துருச்சா, இந்த மாதிரி ஜிங் 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 இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா ஏன் இந்த சிந்தை வருது தெரியுங்களா? நீங்கள் பைபிள் படிக்கிறதுனால இந்த சிந்தை அல்ல, நீங்க ஜெபிக்கிறதுனால இந்த சிந்தை அல்ல. உங்களுடைய ஆவி, உங்களுடைய சிந்தை உலக பிரகாரமான உண்டாக்கி வைத்த ஆலோசனை கேட்கறதுனாலயோ பார்க்கறதுனாலயோ சிந்திக்கிறதுனால தான் உங்களுடைய இருதயம் கேடு உள்ளதும் என்னது கிறுக்கு உள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கிறது. இந்த இருதயமானது ஐயா நல்ல கவனமா கேளுங்க. பிதாவுடைய முன்பாக
அது நன்மையா இருந்தாலும் தேவன் அறிந்திருப்பாரு, அது தீமையா இருந்தாலும் தேவன் அறிந்திருப்பாரு. இன்னைக்கு இருந்து இருதயத்தில் இருக்க அந்த ரங்கங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நேற்று ஒரு காரியத்தை சொன்னேன். ரொம்ப பேரு ஆண்டவர் காணிக்கை கொடுப்பாங்க, ஆண்டவர் காணிக்கை கொடுப்பாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுங்களா? உன் காணிக்கை போடுறதுக்கு முன்பாக யார் பேரில்லாத உனக்கு குறை இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட போய் ஒப்புடுவாங்க, அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு, அப்புறம் உன் காணிக்கைய சபையில போடு. அந்த இறுதி தாண்டவர். ஒருவேளை என்னுடைய மகன், என்னுடைய மனைவி, என் மகனை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டாங்க வீட்டில் வச்சுங்களேன். அந்த பையன் என் மனைவி மேல கோபமும் ஆத்திரமும் அடிச்சிட்டாங்க. அம்மா அந்த வலி வலிக்குதுன்னு சொல்லி அவன் அந்த வருத்தத்தோடு வந்தாலும் என் மனைவி இந்த சபைக்கு வரத்துக்கு முன்பாக அவனோடு போய் ஒப்புரவு ஆக வேண்டும். அவங்க நினைக்கலாம், நான் அம்மா நான் அடிச்சது ரைட்டு தான், ஆனாலும் தேவனுக்கு முன்பாக நாம் யாவோரும் அவரோட பிள்ளை. யூ மஸ்ட் ஒப்புரவு. என்ன அவங்க ஒப்புரவுனா இங்கிலீஷ்ல நான் சொல்லுவேன் சரண்டர் இல்ல சல்வேஷன் சமிட். ஒப்புரவு ஆகணும். யார் மேலாவது உனக்கு இதா இருந்தா ஒப்புரவு ஆகணும். ரொம்ப பேரு எல்லாம் சொல்றாங்க, நான் உலக காரியத்திலிருந்து உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகி ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார் பாஸ்டர் அப்படின்னு. ஆனா அவங்களோட வாய் தான் அப்படி சொல்லுதே தவிர சபைக்குள்ள அவங்களுக்குள்ள ஏற்ற தாழ்வுகள் இருக்கு, போராமைகள் இருக்கு, பகைகள் இருக்கு, கசப்புகள் இருக்கு, மேற்றுமைகள் இருக்கு, போராமைகள் இருக்கு. நான் இவன் இவன்கிட்ட பழகக்கூடாது, இவன் கொஞ்சம் ஏழ்மையா இருக்கிறான், இவன்கிட்ட பழகு நல்லா டை போட்டுலாம் போட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்க தெரியுங்களா இருக்கு? உலகத்துல இருந்தத சபைக்குள்ள தேவனை அறிந்தவர்கள் வைத்திருக்கிறாங்க. இது ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட இருதயங்களை கர்த்தர் விரும்பலையா? இது ஆராய்ந்து பார்க்கிறார் ஆண்டவர். சபைக்குள்ள வரவங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆண்டவர் தெளிவா இயேசு சொன்னாரு, என்கிட்ட வருகிற பிள்ளைகளை தடை செய்யாதீங்க. ஏன்னா அவங்க யாருக்குரியவர்களா? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். சிறு பிள்ளைகளை போல இருந்து இந்த சபையில நம்ம இருக்க வேண்டும். ஒருத்தர் குறைய ஒருத்தர் என்ன பண்ணணும்? சுட்டி காட்டணும். ஒரு செய்யறவங்க இன்னொரு செய்யற தவற டீல் பண்ணணும். ஒரு செய்யறவங்க இன்னொரு செய்யறவங்கள தண்டிக்கணும். ஐயா, நம்ம மற்றவங்களை சொல்றதுக்கு முன்ன நான் எவ்வளவு தவறு செஞ்சிருப்பேன். இப்ப என்ன தண்டிக்கிறது யாரு? என்ன ஒதுக்குறது யாரு? என்னுடைய தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறது யாரு? அதனால இன்னைக்கு நம்ம பிறர பேசுறதுக்கு முன்பாக நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்தில் மூலியமா நம்ம செய்த தவறுகள் எவ்வளவு, பிறர் நம்ம செய்த தவறே மன்னிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம்னா அவர்கள் செய்த தவறுகளை நீங்க ஏன் மன்னிக்க கூடாது? நீங்க மன்னிக்கிறத பத்தி பேசல, உங்க இருதயங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. தேவ சமூகத்தில் உங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? அந்த வசனத்தில் நல்லா தெளிவப்பட்டிருக்கு, தேவன் அதை அறிந்து, தேவன் அதை அறிகிறார். உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை ஆண்டவர் அறிகிறார். இப்படி ஒரு வசனத்தை சொல்றேன். ஆண்டவர் அந்த ராத்திரியில சீடர்கள் எல்லாம் ஆண்டவர் சாப்பிட்டு இருக்காங்க. லாஸ்ட் சப்பர். ஒருத்தங்க என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, ஏன் எல்லார் வீட்லயும் சாப்பிடுற இடத்துல கரெக்டா அந்த லாஸ்ட் சப்பர் அந்த படத்தை ஏன் அங்க மாட்டி இருக்கிறாங்க என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இயேசு நம்மளோடு சேர்ந்து சாப்பிட்றாருன்னு சொல்லி இது ஒரு ஞாபகமா வச்சிருக்கிறாங்க. அவங்களும் சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிட்றோம். அதுக்காக சாப்பாடு நினைவு மூட்டுங்கிறதுக்காக அந்த படத்தை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு அதை கூட நம்ம ஜனங்கனால புரிஞ்சு கொள்ள முடியல. அது எதுக்கு செய்யறாங்க?
அதுக்கு எதுக்கு உண்டாயிருக்கிறார்? ஐயா, இது கடவுளை ஆக முடியாது. இதை எல்லாரும் கடவுளை பார்க்கறாங்க. இது கடவுள் அல்ல, இதுக்குள்ள இருக்க வார்த்தை அதான் கடவுள் உடையது. இது கடவுள் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, இது கடவுள் அல்ல. அப்ப இயேசு அந்த லாஸ்ட் சப்பர்ல சாப்பிடும்போது இயேசுக்கு வந்து ஒரு நபர் முத்தம் கொடுத்தார். யாரு தெரியலையே? இயேசுக்கு யார் முத்தம் கொடுத்தாருன்னு? இது இந்த படத்துல இந்த ஹீரோயினுக்கு எந்த ஹீரோ முத்தம் கொடுத்தாருன்னு கேளுங்க, கரெக்டா சொல்லுவாங்க. ஓ, இவர் எம்ஜிஆர் தான் கொடுத்தாரு அப்படின்னு. இயேசுக்கு யார் வந்து முத்தம் கொடுத்ததுன்னா யூதாஸ் தான் வந்து முத்தம் கொடுத்தான். அதுக்கு இயேசு என்ன பதில் சொன்னாரு? நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் போய் செய். ஏன் அப்படின்னா ஆண்டவர் அந்த யாரு யூதாஸோடைய இருதயத்தை ஆண்டவர் அந்த உள்ள மறைஞ்சிருக்கு. அந்த வசனம் என்ன போட்டிருக்கு? என்னமா போட்டிருக்கு? தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ, இருதயத்தின் அந்தரங்கங்களை, அந்த இருதயத்தினுடைய அந்தரங்கங்களை இயேசுக்கு தெரியுங்க. இந்த யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க போறான்னு தெரியும். அந்த வச்சுக்கோங்க, யூதாஸ் என்ன இயேசுவை காட்டி கொடுக்க போறேன்னு சொல்லி இந்த கதவு திறந்தா முன்னிக்க வச்சிருப்பான். அந்த காரியத்தை நம்ம பிராக்டிக்கலா பேசுவோமே, கொஞ்சம் புரியுறவே. யூதாஸ் இந்த கதவு திறந்தானே, சில வீட்டுல கதவு திறந்தானே கிச்சன்ல உள்ள ஜாமான் எல்லாம் சீஞ்சட்டி, ஆப்பக்கரண்டி, சாஸ், கிச்சாப்பு எல்லாம் உடஞ்சி போன டப்பா கப்பாலாம் வாசல்ல வச்சிருப்பாங்க. வாசல்ல வைக்க வேண்டியதெல்லாம் கொண்டு போய் எங்க திரும்ப வச்சிருப்பாங்க? பெட்ரூம்ல வச்சிருப்பாங்க. பெட்ரூம்ல இருக்க வேண்டியதெல்லாம் எங்க திரும்ப இருக்கும்? காப்பு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட அவன் இருதயத்தோட வாசல்ல வச்சிருப்பானா? எப்படி வச்சிருப்பான்? ஒரு ரகசியமான விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இது முக்கியமா நடக்க போகுது. இப்ப சர்ப்ரைஸ் செய்யறாங்க, பர்த்டே எல்லாம் சர்ப்ரைஸா வராங்க. அது ஒண்ணுமே இல்லை, ஏன்னா கரெக்டா டைம் வருக்கப்பா, இத்தனை மணிக்கு. அவங்களுக்கு தெரியும் நீங்க அவங்களுக்கு பர்த்டே, அவங்களுக்கு தெரியும் நீங்க பர்த்டே, இந்த பர்த்டேல வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கேக் வரும்னு தெரியும். ரெண்டாவது போன் அடிச்சு எத்தனை மணிக்கு இருக்கிற அப்படின்னு விசாரிச்சாலே தெரியும். கேட்டா அது சர்ப்ரைஸா, கேட்டா இது என்ன சொன்னாங்க? சர்ப்ரைஸ். இது அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா செய்ய போறோம். இதுல ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை. ஆனா இந்த யாரு யூதாஸ் சர்ப்ரைஸா வச்சிருந்தான். என்ன எந்த இடத்துல வச்சிருந்தானா? வசனம் என்ன பண்ணுது? அந்தரங்கங்களே, அந்த இருதய அந்தரங்கங்களை இயேசு அறிந்து யூதாஸ் பார்த்து என்ன சொன்னாரு? நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் போய் செய். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய இருதயங்களுடைய அந்தரங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய இருதயம் ஆண்டவர் மேல, அவருடைய வார்த்தை மேல, அவருடைய சத்தியத்தின் மேல, அவருடைய வசனத்தின் மேல உன்னுடைய இருதயம் இருக்குதா? இல்ல உலகத்துல காணப்படுகிற பல விதமான சூழ்நிலைகள் மேல உன் இருதயம் இருக்குதா? ஐயா, நீங்க நல்ல கவனமா ஒரு விஷயத்தை நீங்க ஆராயும் போது, நீங்க இயேசுவினால மீட்கப்பட்டவர்களா இருக்கலாம், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களா இருக்கலாம். ஆனா நீங்கள் நானும் பிதாவுக்கு சொந்தமானவர்கள். You always you must praise the Lord of God. தேவனை நீ ஆராதிக்கிறது, அவருடைய பிள்ளையா இருக்க வேண்டியது அவருடைய சித்தம். பிதா உன்னுடைய இருதயங்களை வெளியரங்கமாய் பார்க்கிற, அந்த இருதயத்திற்குள்ள நீ எந்த விதமான விதைகளை விதைக்கப்பட்டிருக்கிற, எந்த விதமான எண்ணங்களை வைத்திருக்கிற, எந்த விதமான கசப்புகளை வைத்திருக்கிற, எந்த விதமான மேற்றுமைகளை வைத்திருக்கிற, அதை தேவன் அதெல்லாம் விட்டு விலக சொல்றார். அதை விட்டு வெளியாகு, அந்த அந்தரங்கங்களை விட்டு வெளியாகு, அந்த அந்தரங்கமான சிந்தைகளை விட்டு வெளியாகு, அந்த அந்தரங்கமாய் இருக்கிற பாவத்தை விட்டு வெளியாகு. மார்க் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும். மார்க் chapter 7 verse 20 to 23, 20ல இருந்து 23 வரைக்கும் நீங்க பார்க்கலாம்.
20வது வசனத்தை வாசிங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நல்லா கவனமா கேளுங்க. உங்களை தீட்டுப்படுத்துறது, தமிழ்ல தீட்டுப்படுத்துறதுன்னா சொல்ல முடியுமா? தீட்டுப்படுத்துகிறது தமிழ் வார்த்தையில தீட்டுப்படுத்துறதுன்னா என்னது தெரிஞ்சவங்க? தமிழ் வார்த்தையில தீட்டுப்பட்டுச்சு, தீட்டாச்சு, தீண்டாமை. அது ஒன்றும் கொஞ்சம் டீப்பான தமிழ்ல தீட்டுப்படுத்துகிறது. இப்போ வச்சுங்களேன், ஒரு சாப்பாடு வந்து பாய்சன் ஆச்சு, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு பையனால் ஸ்பாயில் ஆயிடுச்சு, இப்படி ஒன்றுன்னு சூயா அப்படின்னா இந்த 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 ஒரு நிமிஷத்துல இந்த டிராஃபிக் லைட்டை போயிருப்பேன் பச்சை, அந்த ஒரு நிமிஷத்துல மஞ்சள் வந்து சோப்பு வந்துருச்சு, ஜஸ்ட் மிஸ், தீட்டுப்பட்டேன். அங்க வசனம் போடுகிறது, வாசிமா. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். உனக்குள்ள இருந்து புறப்படுகிறத அதே உனக்கு தடை உண்டாக்கும். 20 உனக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது உனக்கு தடைகளை உண்டாக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 7 மணி வேலை, உங்களுக்கு 7 மணி வேலை, அன்னைக்கு தான் நல்லா தூங்குறீங்க வச்சுங்களேன், ஏச்சு பார்க்குறீங்க மணி 6:50, ஆனால் 7 மணிக்குள்ள இருக்கணும் வேலை இடத்துல. வச்சு ஒரு கிளம்புறீங்க, கிளம்பிட்டு ஒன்று 5 நிமிஷம், நம்மளா கொஞ்ச நேரத்தை குழியெல்லாம் குளிப்போமே, டக்கு 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 டக்குன்னு ஓகே 5 நிமிஷம் ரெடி ஆச்சு, ஓகே நேரா கம்பெனி இன்னைக்கு ஒரு டிராஃபிக் சோப்பு விழுந்துடும், கரெக்டாக டிராஃபிக் ஆரம்பிப்பான், டிராஃபிக் போலீஸ் இருப்பார், தாண்டி போயிருவீங்க, சோப்பு லைட் விழுந்துருச்சு, தாண்டுவீங்க. உங்களோட தூக்கமே அன்னைக்கு ஒரு நாளுடைய உங்களோட அட்டெண்டன்ஸ் போயிடும். அதை உங்களுக்கு விளக்குறேன். அப்ப இங்க சொல்லப்படுகிறது மனுஷனிடத்திலிருந்து வெளியாகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப உன்னுடைய இருதயத்திலிருந்து உண்டாகிற காரியமே உனக்கு தடைகளை உண்டாக்கும். எதை உன் இருதயத்துல நீ நினைக்கிறியோ, எதை உன் இருதயத்துல ஆராதிக்கிறியோ, எதை உன் இருதயத்துல நம்பிக்கொண்டு இருக்கியோ, அதுவே உனக்கு தடையா வந்து நிற்கும். சில நேரங்களில் வந்து சொல்லுவோம், சிலவங்க வந்து சோர்ந்து போய் என்கிட்ட பேசுவாங்க, பசங்க இப்படி ஆயிடுச்சு, பசங்க இப்படி கடந்து வந்துருச்சு, இந்த மாதிரி கடந்து போய்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், நிச்சயமா ஆண்டவர் செய்வார், நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பார், நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நான் சொல்லும்போது பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அப்படின்னுட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஸ்டேட்டஸ்ல திருப்பி பழைய கொண்டி கதவு தரடி மாதிரி திருப்பி அதே மெசேஜ் போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் நேற்று மனைவிட்ட வாய்ஸ் ரெக்கார்ட் காட்டிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் காஜாங் சீஸ்ல, அந்த பிரதர் நான் சபைக்கு போனதுலேருந்து அவரை நான் பார்க்குறேன். அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். அவர் மேலே ஒரு கேஸ் உண்டு, ஒரு கேஸு. அந்த கேஸ் வந்து ஜத்து உக்கும் அப்படின்னா அவர் மேலே அந்த தண்டனை ப்ரூஃப் ஆச்சுன்னா 14 வருஷம் ஜெயில். ஆனால் அவர் அந்த தவறு செய்யலை. அவர் என்கிட்ட வந்து ட்ரூவாக என்கிட்ட உண்மையாக வந்து அவர் என்ன சொன்னார், பசங்க நான் அந்த மாரி செய்யலை, ஆனாலும் என் மேலே இந்த பழி போடுறாங்க, நான் ஜெபிக்கிறேன், என்னோட ஏறி போய்கிட்டே தான் இருக்கு, அது முடிவே வரல பச அப்படின்னு. நான் சொன்னேன், கர்த்தரை நம்புங்க ஐயா, ஆண்டவர் விசுவாசிங்க, ஜெபிங்க, நிச்சயமா ஆண்டவர் வந்து உங்களை கைவிட மாட்டுவார் அப்படின்னு சொல்லி அந்த அவர் என்கிட்ட சொல்லி 2 வருஷம் ஆச்சு. ஆனால் ஏறி போயிட்டு தான் இருக்கு, அவர் கோர்ட் ஏறிக்கிட்டு தான் இருக்காரு, அதுக்கு பதிலே கிடைக்கல. ஆனால் எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக வந்து நம்ம காஜாங் போகாதனால அவர் எனக்கு கால் பண்ணுவார். அப்போ நான் சொல்ல கவலைப்படாதீங்க போது நிச்சயமாக ஆண்டவர் வந்து அற்புதம் செய்வார். அப்போ இந்த மாதத்தில் வந்து 16ஆம் தேதி 15 எனக்கு வந்து சொன்னார், பசங்க இன்னைக்கு நான் போகிறேன், இன்னைக்கு எனக்கு காலையில் கேஸ் 2 மணிக்கு கேஸ் இருக்குது, ஆனால் நான் கோர்ட்டுக்கு ஏறணும், எனக்காக ஜோம் பண்ணுங்க. ஒன்று அந்த கேஸை வந்து தள்ளுபடி செய்யணும், இல்லைன்னா அந்த கேஸ் வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்குன்னு நீ ஜோம் பண்ணுங்க பசங்க. நான் சொன்னேன், போங்க பிரதர், நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். போயிட்டு 2 மணி முடிஞ்சு 4 மணிக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாரு, பசர் இந்த கேஸை வந்து 19ஆம் தேதி அப்படின்னா நேற்று 19ஆ, நேற்று காலையில் 8:30 மணிக்கு கேஸ் பச. இந்த கேஸில் தான் பச எனக்கு தெரியும்,
தெரியல, எனக்கு உக்கம் முடிஞ்சுன்னா நான் வெளியே வர மாட்டேன், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணல, நான் கால் பண்ணலன்னா தெரிஞ்சுங்க என்னை தூக்கி உள்ளுக்கு போட்டானுங்க. அப்படி நான் வெளியே வந்து கால் பண்ணா தெரிஞ்சுங்க என்னை விடுதலை ஆக்கிட்டாங்கன்னு. இதான் பஸ் என்னோட கடைசி ஏறி அப்படின்னு. அப்போ உடனடியாக நான் திருப்பி வாட்ஸ்அப் பண்ணேன். உங்களுக்கு ஒரு சின்ன புத்திமதி சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த மாரிலாம் பேசாதீங்க. நான் வருவேனா வரமாட்டேனா, நான் செத்து போயிடுவேனா, நான் கூட்டு பெஞ்சாரில் போட்டுருவானுங்களா, எனக்கு அதெல்லாம் பேசாதீங்க, வேணாம். நிச்சயமா ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு நம்பிட்டீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையில நம்பிடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. வாட்ஸ்அப்ல ஏசினேன், என்ன நீங்க எவ்வளோ சொன்னா கேட்க மாட்டீங்க, நம்புங்க, நான் ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் அவர் எனக்கு பண்ணல. நேற்று காலையில இருந்து அவர் 9:30 மணிக்கு எனக்கு கால் பண்றாரு. சொல்லுங்க, நான் கஷ்டமா இருக்காங்க, என்னால பேச முடியல, சொல்லுங்கண்ணே. ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கிட்டாரு, என்ன கேஸ்ல இருந்து பேபாஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு எந்த தண்டனையும் இல்லை பாஸ்டர். நீங்க எப்ப காஞ்சாங்க வரீங்க சொல்லுங்க, நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் 5 ஸ்டார் போவோம் பாஸ்டர், போய் உங்களுக்கு நல்ல ட்ரீட் பண்ண பாஸ்டர். நீங்க எனக்காக இத்தனை வருஷமா ஜெபிச்சுன்னு ஆவோன்னு. சரி, நான் ஓகே, நான் பேச முடியாது வச்சுட்டேன். அது பார்த்தாம வாட்ஸ்அப்ல டயலாக்லாம் போட்டு அனுப்புறாரு. 3 எழுத்து மூச்சு இருக்கும் எம்ஜிஆர் அப்படி இப்படியெல்லாம் போட்டா மாறாடிச்சே தவிர உண்மை சொல்ல ஒன்னே தான் சொல்ல, ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் வைக்கப்படுத்த மாட்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த நம்பிக்கை உண்டாகும்படி இந்த இருதயம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை மேலே அந்த இருதயம் நம்பிக்கையா இருக்கும் போது நிச்சயமாக சோர்ந்து போகிற காரியம் வந்தாலும் இந்த இருதயம் என்ன நினைக்கும், இல்ல நிச்சயமாக ஆண்டவர் உயிர்ப்பிட செய்வார், நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார், நிச்சயமாக ஆண்டவர் உயிரோடு கொண்டு வருவார். 2:21 வசனத்தை வாசிங்க. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து, நல்லா கவனமா கேளுங்க, மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள். பதில் சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. இங்க என்ன போட்டிருக்கு, மனுஷனுக்குள்ள இருந்து, மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து என்ன இருக்கா, பொல்லாத சிந்தைகள். சில நேரத்தில் மனுஷன் பேசி எனக்கே பயமா இருக்கு. சில நேரத்தில் ஏன் பயமா இருக்கு தெரியுங்களா, நம்ம கபடம் இல்லாம, வேற எண்ணம் இல்லாம, வேற நோக்கம் இல்லாம, வேற எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம பேசுவோம். கேட்கறோம் எப்படி தெரியுமா இருக்கா, டபுள் மீனிங். பாஸ்டர் அந்த காரியத்தை சொல்றதுக்காக தான் இந்த காரியத்தை குத்தி பேசுறாரு. பாஸ்டரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் டபுள் மீனிங். இந்த சின்ன மீன் போட்டு பெரிய மீனை பிடிப்பார். ஆக்சுவலி எனக்கு தெரியும், எனக்கு அந்த சிந்தல. நான் கவடம் இல்லாம, எந்த ஒரு வஞ்சம் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம பேசுகிற வார்த்தைய கேட்கிறவர்கள் அந்த இருதயம் எப்படி தெரியுங்களா இருக்கு, பொல்லாத சிந்தனைகளோடு குற்றம் கண்டுபிடிக்கும்படி அவர் எதுக்காக என்ன காரியத்துக்காக சொல்லுகிறார் சொல்லி இவர்கள் ஒரு சிந்தையை வைத்து, பொல்லாத சிந்தனை. இதை யார் பார்க்கிறார் தெரியுங்களா, தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவர் இது எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறாரு. நீங்க பார்க்கலாம், வேதத்துல ஈசாக் கிட்ட யாக்கோபுடைய அம்மா லேயா, இவங்க 2 பேரும் ரெபேக்கா, இவங்க 2 பேரும் ரெபேக்காவும் யாக்கோபும் ஈசாக் கிட்ட போகும்போது, ஈசாக்கு யாக்கோபுடைய கையை பிடித்து அவன் ஆராயும் போது, இது ஈசாக்கு இது ஏசா போல இல்லையே, இது யாக்கோபு போல இருக்கு. அப்பொழுது ரெபேக்கா என்ன சொல்றானா, இல்ல இது இது ஏசாதான். இது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இதை அறிந்து ஆண்டவர் சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அதற்கு இன்னொரு பதிலை நம்ம தருகிறோம். என்ன எழுதியமா,
பொல்லாத சிந்தனை. இன்னைக்கு அநேக பேர் வீணா போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய பொல்லாத சிந்தனைகளை விட்டு நீங்க வெளியாகணும். சாரி டு சே, அநேகமான தாய்மார்கள் கோபப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நிறைய புருஷர்கள்னாலதான் பெண்கள், அதிகமான தாய்மார்கள் கோபத்துல ராணியா இருக்கிறாங்க. அவங்க நல்ல சாந்தமா தான் இருப்பாங்க. கோவம்னா என்னன்னு தெரியாது. ஆனா அந்த புருஷன் கொடுக்குற டார்ச்சர், புருஷன் பேசுகிற வார்த்தை, புருஷன் கொடுக்குற வார்த்தை கேட்டு கேட்டு கோவப்படாத மனைவிகள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? கோவப்பட ஆரம்பிச்சாங்க. இப்படி பாத்தீங்கன்னா வயலன்னு என்னன்னு தெரியாது ஆண்களுக்கு. ஆனா மனைவிகள் பேசுகிற வார்த்தையும் சந்தேகமும் பட்டு 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 இப்ப அநேக கணவர்னாங்க வயலன் ஆயிடுறாங்க. இது எதனால தெரியுங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத சிந்தனைகள். வசனம் சொல்லுதியா? உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம புருஷன்கிட்ட இந்த வார்த்தையை பாய்ச்சோமா அவர் கடுப்பு வரும், அவர் கோபம் வரும், அவருக்கு ஆத்திரம் வரும், அவர்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நல்லாவே தெரியும். ஆனா இருந்த போதும் இந்த மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அதை தான் பேசுவாங்க. அததான் எதை செய்யாத அப்படின்னு தேவன் சொல்லுவாரோ ஆதாம்கிட்ட சொன்னாரா இல்லையா? எவன்கிட்ட சொன்னாரு? ஆதாம்கிட்ட சொன்னாரு. எதை செஞ்சாங்க? அததான் பேசுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு எதை செய்ய வேண்டாம்ன்றாரோ அததான் நம்ம என்ன பண்றோம்? செய்யறோம். அததான் சொல்றாரு ஆண்டவர். இந்த இருதயம் எப்படி இருக்கா? சிந்தை எப்படி இருக்கா? பொல்லாத சிந்தை, விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் நல்லா கவனமா கேளுங்க. களவுகள். பொருள் ஆசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விவாகரங்களும் வன்கண். இதுல நிறைய இருக்கு. உங்களுக்கு புரியலன்னா எனக்கு போன் அடிச்சு கேளுங்க. இது புரியலன்னா எனக்கு புரியலன்னா எனக்கு கேளுங்க. பாசப்பிட்ட எப்பயும் என்ன பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். வன்கண் ஆவி பாச ஜேக்கப் மேல வரக்கூடாது. ஆண்டவரே வன்கண் ஆவி பாச ஜேக்கப் சபையில வரக்கூடாது ஆண்டவர். நானும் யோசிப்பேன், இவரியா இது மென்ஷன் பண்றாரு அப்படின்னா அவருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்யறது அவருடைய ஜபத்துல அது ஆண்டவர் குணத்துல. அப்படின்னா உன்னோட வாழ்க்கையில நீ உயரும் போது, செழிப்பாக இருக்கும் போது சிலர்களுடைய கண்கள் வன்கண். அப்படின்னா வன்கண் என்ன தெரியுங்களா? ஓ, இது மட்டும் எப்படி கண்ணாடி போட முடியும்? நான் கண்ணாடி போட முடியல. ஏதாவது கண்ணாடி மட்டும் என் கருப்பா இருக்கு, என் கண்ணாடி வெள்ளையா இருக்கு. இந்த ஜெலஸ்னஸ், போராமைகள். புரியுதுங்களா? இது எப்படிப்பட்ட ஆவியா இருக்கா? வன்கண். ஐயா, நம்ம கோர்ட்ல ஒரு டெண்டா கொடுத்துட்டா வச்சுங்களேன், 300 வெள்ளி போய் சமான் கட்டுன்னு 300 வெள்ளி சமான் கட்டுன்னு கொடுத்துட்டா வச்சுங்களேன். நம்ம அங்க போறோம், நம்மகிட்ட 150 வெள்ளி தான் இருக்கு. நம்ம போய் அந்த கவுண்டர் கிட்ட போயிட்டு ஒருவேளை நம்ம பேசி அதிகாரி ஒரு 3-4 பூக்காரங்கள்ட்ட பேசி இல்லை என்கிட்ட 150 வெள்ளி இருக்கு அவங்கள்ட்ட பேசி கூட தப்பிச்சிடலாம். ஒரு 150 வெள்ளி சமான் கட்டிட்டு வந்துடலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறேன். ஆனா அந்த வன்கண் வச்சிருக்கிறாங்க, அவனோட விஷயத்திலிருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அது தேவனுக்கு முன்பாக அவரோட வார்த்தைக்கு முன்பாக நீ நின்று சொன்னா நிச்சயமா அதுல நீ விடுதலை ஆகும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட வன்கண் இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. அவங்க செய்யல, சில நேரத்தில் சொல்லுவாங்க அவங்க நேற்று ஓவர்நைட் வரல, ஆனா பாஸ்டர் அவங்கள வாசி கூடுறாரு. நான் ஒரு நாள் தான் வரல, பாஸ்டர் என்ன வாசி கூடல. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சபையையும் சேச்சியோட வேப்பனையும் கேள்வி கேட்கலாம்னு சொல்லி வேதத்துல எங்க எழுதிப்பட்டிருக்கு? எல்லார்ட்டையும் கேட்கிறேன்.
சபையோட பாஸ்டரையும் கேள்வி கேளுங்கன்னு சொல்லி வேதம் எங்க சொல்லப்படும்? ஏன் சார் வேற டாபிக் போயிட்டீங்க? இல்லை, நான் அதே டாபிக் தான் இருக்கேன். இன்னைக்கு அநேகமான ஜனங்கள் கேள்வி கேட்கறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என்ன ஆயிடுது? பொல்லாத சிந்தனைகள். பாஸ்டர் 1/2 மணி நேரம் தான் வந்து ஜெபம் பண்ணாரு, நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன். பாஸ்டர் இங்க விசிட்டிங் நான் போறாரு, நான் தான் போய் எல்லாருக்கும் விசிட்டிங் செய்யறேன், எல்லாரும் வீட்டுக்கு நான் தான் போறேன். பாஸ்டர் பாருங்க, அந்த பிரசங்கம் இந்த குறை அந்த குறை, என்ன பிரசங்கம் பாத்தீங்களா? எந்த பிரசங்கம்? ஐயா தேவன் சொல்லுகிறாரு வன்கண், இது எல்லாம் பொல்லாத ஆவிகள். அடுத்தது தூஷணமும். ஐயா நல்லா கவனமா கேளு. நீ மட்டும் ஆண்டவரோட பிள்ளையா இருக்கீங்க, நான் உங்களை கர்ஸ் பண்ணல, உங்களை மட்ட தட்டல, உங்களை பயமுறுத்தல. ஐயா என்ன இந்த பிள்ளை தட்டமங்கல சாப்பிடுது? எங்க அப்பா அம்மாலாம் பீங்கா மங்கு, அது பெரிய மங்கு, அப்படியே பல பலன்னு இருக்கும். இது தட்டமங்கல சாப்பிடுது. ஐயோ, அது ரொம்ப நாள் இல்லை, அது உனக்கு வரும். காத்து, அந்த தட்டமங்கு உனக்கு வரும். இது ஒரு கதையை சொல்றேன். ஒரு பையன் அம்மாவுக்கு வந்து அம்மா நல்லா வளர்த்து அந்த பையனை நல்லா லாயரா படிக்க வச்சாங்க. அந்த அம்மா வந்து கொஞ்சம் ரொம்ப வயசான கடை, ரொம்ப புலம்ப ஆரம்பிச்ச கடை. அவங்க மனைவி அவங்களுக்குலாம் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் வசதியாக இருக்காங்க, நல்லா படித்த பையன், நல்லா வசதியாக இருக்காங்க. பையனுடைய அம்மா வந்து ரொம்ப சத்தம் போடுறத பார்த்தாங்க. பின்னாடி அந்த அந்த அவங்களோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு குண்டோ மாரி கட்டி அம்மாவை அங்கே தங்க விட்டாங்க. தங்க விட்டுட்டு மருமக சமைக்கிறது மாமியார் கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்போ அம்மாவுக்கு வந்து இந்த தட்டமங்கெல்லாம் எப்பயும் வந்து கண்ணாடி மங்களை கொண்டு போவாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க, கண்ணாடி மங்கு உடச்சிருவாங்க. ஆனால் பையன் என்ன பண்ணா, போய் தட்டமங்கு, ஒரு பெரிய மங்கு, தட்டமங்குன்னா தெளிவல சில்வர் தட்டு, பெரிய தட்டு. எனக்கு அந்த மாதிரி தட்டில் சாப்பிட எனக்கு உண்மையில பிடிக்கும், ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் இப்படியே. அப்போ இந்த பையன் தாய்க்கு போய் இந்த சில்வர் தட்டில் ஒரு பெரிய தட்டு வாங்கி வந்து எப்போதும் கொடுக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு நாள் வந்தது, அந்த தாய் இறந்துட்டாங்க. இறந்த கடை அந்த இடம்லாம் சுத்தம் பண்ணி அந்த மருமக வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணி, தாய் இருந்தது எல்லாத்தையும் கொண்டு போய் எரிச்சு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க. அந்த அவுட்டர்ஸ் வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பையனுக்கு ஒரு பையன் இருந்தான், அந்த மகனுக்கு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு இந்த பாட்டியை ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு நாள் தகப்பனும் தாய் என்ன பண்ணுறாங்க, சரி பையனோட ரொம்ப கொஞ்சம் சுத்தம் பண்ணணும்னு சொல்லும்போது ஒரு இடத்துல பார்க்கும்போது என்னமோ ஒரு துணியை கட்டி ஒரு ஷோகேஸில் உள்ளுக்கு வச்சிருக்கிறான் பையன். அப்போ அந்த பையன் அங்கேருந்து சொல்கிறான், நீங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க, ஆனால் அந்த துணிக்குள்ளே இருக்கிறது மட்டும் எடுக்காதீங்க. என்னடா அது அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் கேட்கும்போது சொன்னாங்க, இல்லை அது என்னோட அது என்னோட சொத்து, அதை நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரே சந்தேகம், இந்த வயசுல இவனுக்கு என்ன பத்திரமான காரியம் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அதை எடுத்து பார்க்கும்போது வேற ஒன்றும் இல்லை, அந்த பாட்டி படுத்த பட்ஜெட்டும் அந்த பாட்டி சாப்பிட்ட சில்வர் தட்டும் எடுத்து வச்சிருக்கிறோம். அம்மாவுக்கு அப்பாவுக்கும் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, எல்லாத்தையும் நம்ம தூக்கி எல்லாத்தையும் எரிச்சிட்டோமே, எப்படி இதை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறான், இதை மட்டும் அவன் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கிறான், பரவாயில்ல பாட்டி மேலே பாசம் போல அப்படின்னு கேட்டான். ஏன் பாட்டியை மறக்க முடியல, பாட்டி மேலே பாசமாக இருக்கேன்? இல்லை இல்லை அப்படின்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப ஆச்சரியமாச்சா, என்னடா அது முக்கியமா எடுத்து வச்சிருக்கிறான், பத்திரமா எடுத்து வச்சிருக்கிறான். இப்போ கேட்குற பாட்டி மேலே பாசமா, பாட்டியை மறக்க முடியல அதனால எடுத்து வச்சிருக்கேன். இல்லை, இது நீங்கள் 2 பேர் வயசாகிட்டீங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்கு எடுத்து வச்சிருக்கிறேன், யாருக்கு அந்த ரூமுக்கு போக போறீங்களோ அந்த ரூமில் இதை உங்களுக்கு கொடுப்பேன். யாருமே யாரையும் இலக்காரமாய் பார்க்காது. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத கல் மூளை கல்லாய் நம்ம மாற்றுது. நீங்க வேதத்துல யார வேணாலும் போய் பாருங்க. தாவீதை பார்த்து அவன் யாரு அப்பங்க சொன்னான், கடைசி பையன் ஒருத்தன் இருக்கான், அவனா ஆடு மேய்ச்சிக்கிட்டு அந்த
அந்த என்னது தூஷணம். தப்பா அவனை வந்து குறையா, அவனால முடியாது, அவனால நடக்காது, அவனா சும்மா தாவீதா ஐயோ இவன் எப்படி கோலியாத்தை ஜெயிக்க போகிறான், யோசப்பா எப்படி இந்த சிறையிலிருந்து வெளியாக போறான், இப்படியாக வேதத்துல அநேக பேரை கொண்டு இன்னைக்கு நம்ம தூஷணமாய் பேசுகிறோம். உன்னோட தடைக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ தூஷணமா பேசுறதுனால. ஹல்லேலூயா. தூஷணமாய் பேசுறதுனால இன்னைக்கு நம்ம சிந்தையில எப்படி இருக்குதா? பொல்லாத சிந்தை. அப்புறம் அது தொடர்ந்து வாசிங்க. பெருமையும் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல வேணா நீங்க போய் பாருங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார். பெருமை பெருமை சொல்லுங்க. பெருமை உள்ளவனுக்கு யார் எதிர்த்து நிற்கிறார்? பெருமை உள்ளவனுக்கு யார் எதிர்த்து நிற்கிறார்? உங்க இருதயத்துல பாருங்க, பெருமை இருக்கா, மனத்தாழ்மை இருக்கா, இல்ல பெருமையா இருக்கீங்களா? நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், நம்மளுக்கு முன்பாக இருந்த நம்மளுடைய தகப்பன் தாய் பெரியவங்க நடந்தா இந்த காலை நீட்டி இப்படி உக்காந்தாலே போதும், பெல்ட் தான் பட்டையா பிஞ்சிரும். ஆனா இப்போ உள்ளவங்க எப்படி தெரியுங்க இருக்காங்க? இப்படி உட்கார்ந்தா சரியா இருக்கும். இப்போ உள்ளவங்க ஹாய் அங்கிள், ஹாய் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட், ஓ ஓகே பாஸ்டர், குட். ஏன்யா இருதயம் அந்த அளவுக்கு மாறப்பட்டிருக்கு. இருதயம் என்ன பண்ணுது? எப்படியா இருக்கா? பெருமை, தேவனுக்கு முன்பாக நீயும் நானும் சாம்பல்யா, சாம்பல். இப்படின்ற ஊர்தனாலே போதும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? தேவனுக்கு முன்பாக நம்மளோட இருதயம் பெருமை கொண்டிருக்கு. பெருமை வேணாயா? பெருமை உனக்கு அழிவை கொண்டு வரும். பெருமை உனக்கு எதிராக செயல்படும். பெருமை உனக்கு வியாதி கொண்டு வரும். பெருமை உனக்கு தரித்திரத்தை கொண்டு வரும். பெருமை உன்னை எல்லாம் விட்டு போகும். பெருமை சபைக்குள்ள இருந்து பெருமை. நல்ல தெளிவா போட்டிருக்க அந்த வசனத்துல மார்க் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அப்படி பாத்தீங்கன்னா மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதுதான் பெருமை. அடுத்தது பெருமை முடிஞ்சு மதிகேடு புறப்பட்டு வரும். மதிக்கேடுனா இங்கிலீஷ்ல என்னமா? ஃபுல். தமிழ்ல அதுக்கு அர்த்தம் என்னது? மதிக்கேடு. புத்தி கெட்ட, புத்தியே இல்ல சொல்லுவாங்கல்ல, களிமண்ணு தான் இருக்கு, மூளையே இல்ல. ஆண்டவர் சிலவங்களுக்கு வந்து மூளை வைக்கல, களிமண் வச்சுட்டார். மதிக்கேடு. உன்னுடைய அறிவை இவருடைய வசனத்துக்கு முன்பாக வைக்காதபடி உலகத்தில் உள்ள வார்த்தைகள் மேல உன்னுடைய சிந்தை எப்படியா இருக்கா? மதிக்கேடுதா இருக்கா, புத்தி கெட்டதா இருக்கு. புத்தி சரியா தேவனுக்கு முன்பாக செயல்பட மாட்டேது. இந்த இருதயம் இந்த புத்தினால எப்படி ஆகுதா? அடுத்தது பொல்லாதானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு, நல்லா கவனமா கேளுங்க, உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷரை தீட்டுப்படுத்தும் என்றார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஸ்பாயில் பண்ணுகிற எல்லா காரியமும் இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறது. உன் இருதயத்துக்குள்ள வெளிப்படுகிறதுன்னு சொன்னா இந்த இருதயத்தை உணர்த்துகிறதோ, இந்த இருதயத்துல செயல்பட செய்யறதோ, இந்த இருதயத்திலிருந்து உண்டாகிறதுனா ஆவி
23rd verse 7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவனுடைய இருதயத்தின் நினைவு, நல்லா கவனமா கேளுங்க, நினைவு உன்னுடைய இருதயத்தோடைய முடிவு, உன்னுடைய இருதயத்தோடைய தீர்மானம், உன் இருதயத்தில் இருக்கிற ஆசை, உன் இருதயத்தில் இருக்கிற தேவை எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் அப்படியே இருக்கிறான். உங்களுக்கு புரியுதா? நீங்க கேட்கறீங்க, பச நான் ஏன் பச இப்படி இருக்கிறேன், பச ஏன் பச என் வாழ்க்கை இப்படி இருக்கு, பச ஏன் பச என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, பச ஏன் பச என் வாழ்க்கையில் இவ்வளவு தோல்வி அப்படின்னா வசனம் நல்லா போட்டிருக்கு. பசங்க திருப்பி அந்த வசனம், அவன் இருதயத்தின் நினைவு அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் அப்படிதான் அவன் இருப்பான். நீ எப்படி உன் இருதயத்தில் இருக்கியோ அப்படிதான் நீ செயல்படுவ. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்ப எப்படி சொல்லுவாங்க, இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் நாவுல வரும், வாயில வரும், வார்த்தையில வரும், அப்படிதான் சொல்றாங்க. அதுதான் வசனம் சொல்லுது. இருதயத்தில் நீ எப்படியோ அப்படிதான் எப்படி இருக்கிற, அப்படியே அவன் இருக்கிறான். அப்படியே அவன் இருக்கிறான். அடுத்தது, புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. நீ புசியும் பானம் பண்ணும் என்று சொன்னாலும் அவனுடைய இருதயம் அவனோட இருக்காது. அப்படிதான் போட்டிருக்கு. நீ எவ்வளவு காரியங்கள் நன்மையானது, எவ்வளவு காரியங்கள் அவனுக்கு நீ சொன்னாலும் அவனுடைய இருதயம் தீர்மானம் அது உன்னோட கலந்து வராது. அதனாலதான் என் சபையில நம்ம பிரசங்கத்தை சொல்லுவோம், பாவத்தை விட்டு விலகுங்க, ஒப்புரவு ஆவுங்க, கோபமா இருக்காதீங்க, சமாதானமா இருங்க, தேவனோட ஜெபத்துக்கு வாங்க, தேவனை தேடுங்க, விசுவாசிங்க, சுகமாவீங்க. இப்படியாக எவ்வளவு நம்ம சொன்னாலும் உன்னுடைய இருதயத்தின் தீர்மானம் என்னவோ நீ அப்படிதான் வாழ்ற. ஏன் அப்படி தெரியுமா? ஏன் தெரியுங்களா? நீங்க இருதயத்துக்குள்ள யாரு செயல்படுறான்னு சொன்னா பொல்லாத ஆவி. இந்த ஆவி செயல்படுகிறதுனால அந்த இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்றீங்க, அந்த இருதயத்துல ஒரு முடிவை கட்டி வைத்திருக்கீங்க. அடுத்தது 23 வாசித்தீங்களா? அதனால இந்த இடத்துல நீங்க பார்த்து 7ஆம் அதிகாரம் வாசித்தீங்களா? அதனால இந்த 23 வாசிங்கம்மா, மார்க் 7:23. பொல்லாதவைகளை அவைகளும் 7ஆம் அதிகாரம் 73வது வசனம். மார்க் மார்க் 7:23. பொல்லாதவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இது இந்த பொல்லாத காரியங்கள் எல்லாம் மனுஷரை தீட்டுப்படுத்தும்படி இது செயல்படுகிறார். இது உண்டாகுது. மனுஷனை தீட்டுப்படுத்தலாம், மனுஷனை காயப்படுத்தலாம். அதனால இன்னைக்கு நம்மளோட இருதயம் எப்பயுமே நீங்க ஆராயப்பட வேண்டும். இது தேவனால் பிரியப்படுகிற, தேவனால் வருகிற காரியமா? இந்த இருதயம் ஆண்டவர் பிதா பார்க்கறதுனால இந்த இருதயத்துக்குள்ள பொல்லாதவைகள் இருக்குதா, பொல்லாத காரியம், பொல்லாத சிந்தை, பொல்லாத எகெயின்ஸ்ட் விரோதங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்த இருதயம் எப்பயுமே ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் இந்த இருதயம் எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிப்போமாக. நல்ல மனுஷன் தன் இருதயமானது நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து, நல்ல கவனமா கேளுங்க, நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். ஐயா
நீங்க பொல்லாத காரியத்தை சிந்தித்தீங்கன்னு சொன்னா நீங்க பொல்லாதவைகளே பார்ப்பீங்க. நீங்க நன்மையானதை நீங்க சிந்தித்தீங்கன்னு சொன்னா அது நன்மையாகவே நீங்க அறுவடை செய்வீங்க. அதனால உங்க கையில ஆண்டவர் இந்த உரிமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. உங்க சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? திருப்பி அதே வசனத்தை வாசியமா 45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். நல்லா கவனமா கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி நல்ல சூப்பரா அந்நிய பாஷை பேசுவாங்க. அந்நிய பாஷை அவங்கள்ட்ட அடிச்சு முடியாது. ஆரம்பிச்சாங்கன்னா பாஸ்டர் கூட ஆமேன்னு சொல்லிடுறா. ஆனா அந்த அளவுக்கு அவங்க அந்நிய பாஷை நிப்பாட்ட மாட்டாங்க. ஆரம்பிச்சாங்கன்னா ரயில் தான் எம்ஆர்டி நீர் அடிச்சுட்டு போவாங்க. ஒரு நாள் அவங்களோட பையன் எனக்கு கால் பண்ணாரு, பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை ஆச்சு பாஸ்டர், எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு, நீங்கள் வாங்க பாஸ்டர், நீங்கள் வந்தால் தான் எங்கள் அம்மாவுக்கு அமைதியாக வாங்கினேன். நான் கிளம்பி போனேன். போய் அவங்க ஃப்ளைட்டில் தங்குறாங்க 3ஆவது மாடியில். நான் கீழே காலி பக்கிங் பண்ணிட்டு இறங்குறேன். அந்த மவனே இந்த மவனே நீ வாடா, இன்னைக்கு நீயா நானா பார்த்துடுறேன் இப்படின்னு அந்த சகோதரி பேசுகிறாங்க. நானே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எந்த ஸ்கூலில் போய் பிஹெச்பி முடிச்சாங்களா, எஸ்பிஐ முடிச்சாங்களா, எஸ்டிபிஐ முடிச்சாங்களான்னு தெரியல. ஆனால் கட்ட வார்த்தை சூப்பராக, அதுவும் எப்படி அந்நிய பாஷையை நிப்பாட்டாமல் பேசுவாங்களோ, சொற்பொழிவை கொண்டு வருவாங்களோ, அதே போல பற்று மண்டம் கூட தோத்து போயிடுவாங்க. அவங்க அந்த அளவில் அந்த வார்த்தை சரளமா எம்ஆர்டி என்ன எம்ஆர்டி புல்லட் ட்ரெயின். அப்ப அந்த வார்த்தை புல்லட் ட்ரெயினே எந்த கணவனுக்கு கோவம் வராது. இன்னைக்கு நம்மளுடைய நாவு எப்படி இருக்கிற இருக்கு? நன்மையும் பேசுது, தீமையும் பேசுது, பொல்லாதவைகளையும் பேசுது, வசனத்தையும் பேசுது. மனுஷனை ஆசீர்வதிக்கவும் பண்ணுது, மனுஷனை சபிக்கவும் செய்யுது. இன்னைக்கு இந்த வசனத்துல நல்லா தெளிவா பட்டிருக்கு. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுறான். இப்ப வச்சுங்களேன், விமர்சனம் என்கிட்ட வருது, பாஸ்டர் எனக்கு 10 துளி இருந்தா கொடுங்க அப்படின்னு. நான் எடுப்பேன், 10 துளி இருக்கும். ஒரு 10 நோட்டு இருக்கு வச்சுங்களேன். அந்த 10 நோட்டை நோண்டுவேன். முதல் நோட்டு, 2வது நோட்டு, 3வது நோட்டு, 4வது நோட்டு, 5வது நோட்டு. எதுக்கு இதெல்லாம் நோண்டுறது தெரியுங்களா? எதுக்கு தேடுறது தெரியுங்களா? அந்த 10 நோட்டு 10 வெள்ளி, 10 நோட்டு இருக்கு. ஆனா அந்த பிள்ளை என்கிட்ட கேட்டது 10 வெள்ளி தான். நான் ஏன் ஒரு 10 வெள்ளியா நான் பார்க்கறேன் சொல்லுங்க? எவ்வளவு காசு இருக்குன்னு கணக்கு பண்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அந்த 10 நோட்டுல எந்த நோட்டு கிழிஞ்ச நோட்டு, எந்த நோட்டு கடையில் கொடுத்தா மாமா கடையில் ஏசுவானோ, என்ன மூஞ்சில அந்த நோட்டை விட்டு மூஞ்சில் அடிப்பானோ, அந்த நோட்டை சூஸ் பண்ணி எது நல்லா ஓகே இது பழைய நோட்டு, இந்த நோட்டு. அந்த மாரி இன்னைக்கு நம்ம இருதயத்தில் எப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கோ, எப்படிப்பட்ட சிந்தைகள் இருக்கோ, எப்படிப்பட்ட கேடுகுள்ள, பொறாமை உள்ள, தேவனுக்கு கீழ்ப்படியாத ஆவி உள்ள இருதயம் இருக்கோ, அந்த ஆவி தான் இன்னைக்கு நம்மளுக்குள்ள என்ன பண்ணுமா? அங்க வசனம் அதான் போட்டிருக்கு. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷம். ஐயா நல்லா கவனமா கேளுங்க. எப்படிப்பட்ட மனுஷனை பார்த்தாலும் மனசார தேவனுடைய நாமத்தினால அவங்கள ஆசீர்வதிங்க. இன்னைக்கு ஒருவேளை அவங்க குறைய போட்டு இருந்திருக்கிறாங்க, ஒருவேளை அவங்க சரியா கொடுத்தலனாலும் நீங்க நல்லா கொடுத்திருக்கீங்க, என்கரேஜ் பண்ணுங்க. ஒருவேளை அவங்கள கடையில பார்த்திருக்கலாம், நீங்க நேற்று பேசியிருக்கலாம், நேற்று கை கொடுத்துருக்கலாம், ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அந்த ஒரு ஃபெலோஷிப், அந்த ஒரு நட்பை கொண்டு வாங்க. யூ மஸ்ட் என்கரேஜ், மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்க. ஏன் தெரியுங்களா? அதோட அடையாளம் என்ன தெரியுங்களா? உன்னுடைய ஆவி உற்சாகம் உள்ள ஆவியாக இருக்கிறது. அல்லேலூயா. உன்னுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவியா இருக்கணுமா? இப்ப நம்ம சகோதரி டாக்டர் வேலை செய்றாங்க. நான் சொல்லியிருக்கலாம், கோவிடா பார்த்துக்கலாம், கரெக்டா இன்ஜெக்ட்லாம் போட்டுக்கலாம், மாசெல்லாம் கரெக்டா போடலாம், அது அப்படியே ஒட்டிட போகுது. அது எனக்குள்ள இருக்கிற அந்த பயத்தின் ஆவி, அவிசுவாசின் ஆவி தான் அவங்களுக்குள்ள என்கரேஜ் பண்ணுகிறேன். நான் அப்படி சொல்லவில்லை. இல்ல, நீ எங்க இருந்தாலும் ஒரு 0.1% கூட உன்னை அணுகாது, உன்னை நேரிடாது, உன்னை மேற்கொள்ளாது. ஏன் தெரியுங்களா? உனக்குள்ள இருக்கிற எப்படிப்பட்ட ஆவியா?
இந்த வசனம் போட்டுருக்கல, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து, நல்ல பொக்கிஷம் உங்களுக்குள்ள இருக்கிறது எப்படியா? நல்ல பொக்கிஷமா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாப்போமாக. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு, சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு, சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். எல்லாம் கவனமா கேளுங்க. என்னோட ஊழியத்துல சூப்பர் நேச்சுரலா பிரசங்கம் பண்ணவங்க, சூப்பர் நேச்சுரலா வொர்ஷிப் பண்ணவங்க, சூப்பர் நேச்சுரலா தீர்க்க தரிசனம் சொன்னவங்க, இன்னைக்கு ஆண்டவரை விட்டு, சபைகளை பத்தி பேசல, ஆண்டவரை விட்டு பொல்லாத உலகத்துல விழுந்து கிடக்குறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய திறமைகள் மேலேயும் அவங்களுடைய வளர்ச்சிகள் மேலேயும் அவர்களோட சிந்தைகள் மேல இருந்தனால தான் இன்னைக்கு பொல்லாத ஆவிகளுக்குள்ள அவங்க விழுந்து கிடக்குறாங்க. தேவனுட்டு விலகி போயிட்டாங்க. தேவனுடைய வார்த்தை இல்ல, தேவனுடைய பிரசனம் இல்ல, தேவன் மேல பயம் இல்ல, தேவனை குறித்த ஒரு இலக்காரமான சிந்தை. வசனம் என்ன போட்டிருக்கு? சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான. நான் சொல்றேன், இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். சோ அண்ட் சோ நான் அவரை கண்டிச்சிட்டேன், சோ அண்ட் சோ அவரை நான் கேர் பண்ணல, சோ அண்ட் சோ அவரை நான் பம்ப் பண்ணல, சோ அண்ட் சோ அவரை நான் ஒரு பொருட்டா என்னன்னு வச்சுக்கல. அதனால அந்த சோ அண்ட் சோ, ஓ பாஸ்டர் என்னை கவனிக்கல, பாஸ்டர் என்னை கேர் பண்ணல, பாஸ்டர் என்னை அனாவசியமா அப்படி தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சபையை விட்டு போய், ஆண்டவரை விட்டு போய் இவர் பின்தாங்கி போனா, இந்த ஆத்மா அப்படி போயிடுச்சுன்னு கணக்கு நான் கொடுக்கணுமா இல்ல கணக்கு அவருக்கு கொடுக்கணுமா? சரி, இப்படி சொல்றேன், இவர் பின்தாங்கி போயிட்டாரு, அதனால நான் நரகத்துக்கு போனா இல்ல அவரு நரகத்துக்கு போவார்? சொல்லுங்க. நீங்க தான் விசுவாசி என்ன சொல்றீங்க? பாஸ்டர் தான், ஏன்னா மேற்பண்ண அவரு தானே, பைபிள் அவர் தானே படிக்கிறாரு, அவரை தானே ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட தானே ஆண்டவர் சொன்னாங்க நான் கேள்வி கேட்பேன், ஆடுகள்லாம் காணா போச்சுன்னா நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லி பாஸ்டர் தானே சொல்லணும்னு சொல்லி விசுவாசிகள் கங்கணம் கட்டிக்குவோம், கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஒத்த காலில் நிற்பாங்க. ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? உன்னோட ஆத்துமாக்கு பதில் யாரா? நீதான். ஐயா, நீ இயேசு ஏற்றுக்கொண்ட கேட நீ இந்த மைக் எடுத்து பாட்டு பாடுங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்தான பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சியா? இயேசு ஏற்றுக்கொண்ட கேட திரு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சியா? எங்கே அந்த ஆதி கீழ்ப்படிதல்? எங்கே ஆதின் அன்பு? எங்கே ஆதின் இருதயம்? வறுமை. நீ யார வேணான்னு சொல்ற? என்னையா? சபையா? இந்த சபை என்னுடையது அல்ல, இந்த சபை தேவனுடையது. அப்ப இந்த சபையில எப்படிப்பட்ட அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். பொல்லாத இருதயம் எதனால வருது தெரியுமா? அவிசுவாசம். நம்மளுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் தான் இதை கொண்டு வருதா? பொல்லாத இருதயத்தை கொண்டு வருது. அப்புறம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு, உங்களுக்குள்ள ஒருவனுக்குள்ளும் அது இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். எப்படி இருக்கணுமா? இப்போ ஒரு உதாரணம் நம்ம திவ்யாமா காடி ஓட்டிட்டு போறாங்க, காடி கேட்டாங்க, நான் சேச்சி இறங்குறேன், நான் இறங்குறேன், ஹாய் பாஸ்டர்னு நான் பார்த்துட்டு, அம்மா லைட் எரியுதுமா அப்படின்னு சொல்றேன். மத்தியானத்தில் போறாங்க, லைட் எரியுதுமா அப்படின்னா இது அவங்கள நான் வெக்கப்படுத்தும்படி சொல்றேன்னா இல்லை அவங்கள எலைட் பண்ணும்படி சொல்றேன்னா? இப்போ யோகேஷ் காடி ஓட்டுறது அப்படின்னு, அம்மா பெல்ட் போடுமா, பெல்ட் போடு, அவங்கள வெக்கப்படுத்தும்படி அவங்கள கொண்டேம் பண்ணும்படி நான் சொல்றேன்னா இல்லை அவங்கள எலைட் பண்ணும்படி சொல்றேன்?
சொல்லுங்களேன். ஆமா தானே? அப்ப வேதத்துல இருந்து நான் சில காரியத்தை உங்களுக்கு உணர்த்துறேன் சொன்னா அது மட்டும் ஏன் உங்களுக்கு கொண்டே பண்ற மாதிரி தெரியுது? அது மட்டும் ஏன் பாஸ்டர் என்ன வந்து வெக்கப்படுத்துற, என்ன மானத்தை வாங்கிட்டாரு? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஒரு ஊழியக்காரனா என்ன செய்யணும்? உங்களை ரிலேட் பண்ண வைக்கணும், உங்களை உணர்த்தப்பட வேண்டும், உங்களை செவிப்படுத்த வேண்டும், உங்களை எப்பயும் தெளிவா இருக்க வைக்க வேண்டியதுதான் ஊழியக்காரனோட வேலை. அந்த வேலை செய்யும் போது ஏன் உலகத்தோட சிந்தையை எடுத்து, உலகத்தோட எண்ணங்கள் எடுத்து, என்னது அது என்ன இருதயமா? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். பொல்லாத இருதயம். ஏன்? கடைசியாக நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவடும் உன் இருதயத்தில் விட்டு நாலாம் அதிகாரம் 23வது வசனம். ப்ரோவர்ஸ். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தை காத்துக்கொள். அதில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். ஆமென். இன்னைக்கு அந்த வசனம் சொல்லுது, எல்லா காவலோடும் யார் காத்துக்கொள்ளணுமா? அப்படியே நீங்க ஆவியானவர் மேல, பாசர் மேல, வசனம் மேல பழி போடுறோம். இந்த இருதயத்தை யார் காத்துக்கொள்ளணுமா? யார் காத்துக்கொள்ளணும்? இந்த இருதயத்தை யார் காத்துக்கொள்ளணும்? ரொம்ப பேருக்கு இருதயமே இல்லை. கேட்டா இருதயம் வந்து இல்லை பசங்க, இருதயம் செத்து போச்சு, இருதயம் வந்து மறுத்து போச்சு, பெரலைஸா இருக்கு, இருதயத்துக்கு சொரணியே இல்லை. சிலவங்கள்ட்ட ஏசுங்களேன், அந்த கத்துனாலும் அது அப்படியே தான் உட்காந்து ஆசிரியப்ப கத்துவார். அப்புறம் ஓகே சிச்சு அந்த இருதயத்துக்கு வந்து சொர்ணம் இல்லாமச்சு. அங்க வசனம் நல்லா தெளிவா கடைசியாக சொல்லப்படுகிறது, எல்லா காவல்னா யாரு? ஆவியானவர், சத்திய வசனம், தேவனுடைய அன்பு. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். இருதயத்தை மஸ்ட் கேர்ஃபுல். உன் இருதயத்துல எல்லாத்தையும் கொண்டு வைக்காத. கார்ல் இப்ராஹிம் சொன்னது, சாலமன் பாப்பியா சொன்னது, அவர் யாரு டாக்டர் லியோனி சொன்னது, ரஜினி சொன்னது, தினகரன் சொன்னது, மோன்சில் ஆலஸ் சொன்னது, பாஸ்டர் ஜேக்கப் சொன்னது, பாஸ்டர் பீட்டர் சொன்னது, எல்லாத்தையும் கொண்டு வந்து இருதயத்துல போட்டேன்னு வச்சுக்கிய ரோஜாட ஒண்ணுமே துறவா இருக்கும். இதெல்லாம் வேணாம். ஆவியானவர் எதை சொன்னாரோ அதை எப்பொழுது என்ன பண்ணுமா? இருதயத்துல காத்து கொள்ளுங்க. ஆவியானவர் எந்த வார்த்தைகளுக்கு சொன்னாரோ அதை காத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உங்கள் இருதயம் பிதாவுக்கு பிரியம் உள்ளதா இருக்கும். ஆமென். இந்த சிந்தையோட எழுதுமாய் நம்ம கண்களை மூடி திருவது ஆராதனைக்கு போகட்டும். தூயரே